எவ்ரிவன். வெல்கம் யூ ஆல் டூ சயன்ஸ் கிராஷ். இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் 10 சயன்ஸோட எல்லா சாப்டர்ஸுமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ, அதுல எதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தியரி டீடைல்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் புக்குக்கு உள்ள உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ், இன் டெக்ஸ்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்ப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதி பேலன்ஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், காம்பினேஷன், டீகம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மென்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே பார்ப்போம். அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் இதுல என்னெல்லாம் கவர் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன் அண்ட் டிரான்சிடிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னே சொல்லலாம். 3 மார்க்லலாம் 3 மார்க் உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. பட் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். பிசிக்கல் சேஞ்ச்ல நோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம்ட். எந்த ஒரு புது சப்ஸ்டன்ஸுமே ஃபார்ம் ஆகாது. அண்ட் கெமிக்கல் சேஞ்ச்ல புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் பிசிக்கல் சேஞ்ச்ல த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரிமைன் த சேம். ப்ராப்பர்ட்டில எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனா கெமிக்கல் சேஞ்ச்ல ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். பிசிக்கல் சேஞ்ச் எல்லாமே மோஸ்ட்லி ரிவர்சிபிள். பழைய ஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துரலாம். ஆனா கெமிக்கல் சேஞ்ச் வந்து மோஸ்ட்லி இர்ரிவர்சிபிள். பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் இப்ப நம்ம. கெமிக்கல் சேஞ்ச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வுட்ட வந்து பர்ன் பண்றாங்க. அத பர்ன் பண்ணி ஆஷா மாறிருச்சு. இது கெமிக்கல் சேஞ்ச்க்கான எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன பார்த்தோம் நம்ம? நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம்டுன்னு பார்த்தோம். இங்க பார்த்தீங்களா, வுட் பர்ன் ஆகி ஆஷ் ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும்ன்னு பார்த்தோம். இப்போ வுட்டோட ப்ராப்பர்ட்டியும், ஆஷோட ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ இங்க ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. வுட்டோட ப்ராப்பர்ட்டி மாறி ஆஷா மாறிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இர்ரிவர்சிபிள்ன்னு பார்த்தோம். இப்ப நீங்க இந்த ஆஷ வச்சு திரும்ப வந்து வுட் கொண்டு வர முடியாது. சோ இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அண்ட் பிசிக்கல் சேஞ்ச்க்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்கன்னா, லெமன கட் பண்ணி பீஸ் லெமன் ஆக்கியிருக்காங்க. இங்க புது சப்ஸ்டன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகல. லெமன் லெமனா தான் இருக்கு. அதே மாரி ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகல. லெமனோட ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கு. இது ரிவர்சிபிளா அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்மா ரிவர்சிபிள்ன்னு சொல்ல முடியாது. பட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்படி இருக்கனால ரிவர்சிபிள்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்? கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். The process in which a substance or substances undergo a chemical change to produce new substances or substances with entirely new properties are known as chemical reaction. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ப்ராசஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அங்க என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்ல நெறைய சப்ஸ்டன்ஸஸ் என்ன ஆகும்? ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அங்க நடந்து, அது வேற ஒரு சப்ஸ்டன்ஸா மாறியிருக்கும். அததான் என்ன சொல்றாங்க? கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்றாங்க. புதுசா ஃபார்ம் ஆன சப்ஸ்டன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி மொத்தமாவே டிஃபரெண்ட்டா இருக்கும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. வித் என்டையர்லி நியூ ப்ராப்பர்ட்டீஸ். இது ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னா, the process in which a substance undergo chemical change to produce new substance with new property. இப்படி எழுதினாலே போதும். உங்களுக்கு மார்க் குடுத்துருவாங்க. இது மோஸ்ட்லி வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்னு சும்மா 1 மார்க்ல 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்த்துருக்கோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம். டிஃபரன்ஸ் பார்த்தோம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பிசிக்கல் சேஞ்ச்க்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டரா மாறுது. இப்போ திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த வாட்டர ஐஸா மாத்திக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணி. சோ இட் இஸ் அ பிசிக்கல் சேஞ்ச். அதே மாரி இது ஒரு ரிவர்சிபிள் சேஞ்ச்க்கான இது ஒரு எக்ஸாம்பிள். திரும்ப வந்து நம்ம வாட்டர ஐஸாவே மாத்திர்றோம். சோ இட் இஸ் ரிவர்சிபிள். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.